பட் வெளியில் அதில் எக்ஸ்பைரி டேட்டு 3 மாதம் 4 மாதம் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன, அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது அது ட்ரை ஆகாத, பூச்சி வராத இருக்க எதா போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வேற நீங்கள் சேர்ந்து சாப்பிட போகிறீங்க. இப்போ நம்ம கடையில் சாம்பார் பொடி வாங்கினா ஃபஸ்ட்டு கலர் வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படின்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அதில் ஹையஸ்ட் காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி வரை, பெப்பர், ஜீரகம் இதெல்லாம் விலை ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் குறைச்சிட்டு மிளகாவை நிறைய பண்ணிடுவாங்க. அதனால தான் நீங்கள் வெளியில் சாம்பார் பொடி வாங்கினா அது பிரைட் ரெட் கலரில் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணால் ஒரு ப்ரௌனிஷ் எல்லோவிஷ், அந்த மஞ்சள் போடுறதுனால எல்லோவிஷ் கலர் இருக்கும். அவங்க அந்த அளவு மஞ்சளும் போட மாட்டாங்க, ஏன்னா மஞ்சள் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ எதெல்லாம் எக்ஸ்பென்சிவோ அதெல்லாம் குறைச்சிட்டு எது கொஞ்சம் கம்மி எக்ஸ்பென்ஸோ அதை ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாங்க. இதனால தான் அவங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது செய்யும் முறையும் வேறு.